வணக்கம் மக்களே. நான் அச்சா கிருஷ்ணகுமார் பேசுறேன். விஷயம் என்னன்னா, 92 வெள்ளத்துக்கும் இப்போ உள்ளதுக்கும் திருநெல்வேலிக்கு நெறைய டிஃபரன்ஸு. வந்துராது என் வீட்டுக்குலாம் வருமா? என் வீட்டுக்குலாம் வருமான்னு காலையில இருந்தவங்களுக்கு நைட்டுக்குள்ள ஷாக்கிங் ஆயி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர தாண்டி எல்லாருக்கும் வந்துட்டு சிஎன்லேஜி, மீனாட்சிபுரம், திருநெல்வேலி ஜங்ஷனு, சிந்துமுந்துரை எல்லா இடமே டோட்டல் கொலாப்ஸு. இன்னொன்னு போட்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்ன இடத்துல தான் ரெஸ்க்யூ பண்ண முடியுது. அது ஃபோன் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால சாப்பாடு நெறைய பேத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஏன்டா வண்டி போகாது. வண்டி அரை அளவுக்கு வண்டிகள் இருக்கும்போது வண்டி போகாதனால ஈவினிங் மேலே தான் கொஞ்சம் இடத்துல சாதமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. நிறைய வீட்டில் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு சாதமே போக முடியல. சாப்பாடே இல்லை, எல்லாரும் பட்டினி தான் இருக்கிறாங்க. இப்போ தண்ணீர் வடிஞ்சிட்டு இருந்தாலும் இன்னும் 2-3 நாள் அவங்களுக்கு தண்ணீர் தேவை. பெட்ஷீட்டு, பிஸ்கட்ஸு, கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாமே தேவை இருக்கும். இதை கருத்தில் கொண்டு பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டில் எவ்வளோ இருக்குது, கொஞ்சமாக இருக்குதா, அதை கொடுக்க முடியுமா? நம்ம வீட்டில் ஒரு ஒரு 1 கிலோ பல்லாரி இருந்தால் 1/2 கிலோ கொடுக்க முடியுமா பக்கத்து வீட்டுக்கு? பக்கத்து வீட்டில் உள்ள சேவ் பண்ணுங்க. கேளுங்க, ஒரு 4 வீட்டில் கேளுங்க, ஐயா உங்களுக்கு ஏதாவது தேவையா, மெடிசின் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. யாருக்கும் கரண்ட் கிடையாது, செல்ஃபோன் சார்ஜ் கிடையாது. அதனால மனுஷன் தான் கம்யூனிகேட் பண்ணணும். அதுவே மறந்தாச்சு செல்லு போனதுனால. அதனால தயவுசெய்து சொல்கிறேன், நான் கிருஷ்ணகுமார் அச்சா மீனாட்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். நான் ப்ராக்டிக்கலாக எல்லா ஏரிக்கும் போகிறதுனால சொல்கிறேன். நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் சாப்பிடாம இருக்கிறாங்க. ஹையர் சொசைட்டி பீப்புள்ஸே எனக்கு சோறு வேணும்னு என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய நாய்க்குட்டிங்க வந்து குட்டிகள் ஃபுல்லாக செத்து போச்சு, தண்ணியில் போய் தேடிக்கிட்டே இருக்குது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு நாய்கள், மனுஷன் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணணும். தண்ணீர் கடவுள் புண்ணியத்தில் வடிஞ்சிட்டு இருக்குது. இருந்தாலும் இன்னும் எல்லார் வீட்லேயும் தண்ணீர் போன வீட்டில எல்லாம் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே போயிடும், எலக்ட்ரானிக் ஐட்டமே. அதனால் எல்லாருக்கும் ஒரு செலவுகள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்து வீட்டில் ஹெல்ப் பண்ணணும். நான் கிருஷ்ணகுமார் மீண்டும் மீண்டும் வருந்தி கேட்டுக்கிறேன். முடிஞ்சதோ உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க. இதை கேட்குறவங்க 10 பேருக்கு அனுப்புங்க. அது ஏன்டா பக்கத்து வீட்டில் கேட்கணும், உதவி பண்ணணும். சாதம் பொங்கியிருந்தா கூட கொஞ்சம் கொடுக்கலாம், பால் இருந்தால் கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, வயசானவங்களுக்கு ஏதாவது மெடிசின் கொடுக்க முடியுமான்னு நினைங்க. ஒருவேளை பயந்தவங்களுக்கு மாடியில் ஒரு சின்ன இடம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க, அல்லது கனிவாவது பேசுங்க. தயவு செய்து உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த சமயத்தில் தான் நம்ம மனிதத்தை காப்பாற்றணும், அது ரொம்ப முக்கியம். இயற்கையை நம்ம வந்து அன்போடு தான் அரவணைக்கணும், எல்லா மக்களையும் அனுப்பிக்கணும். எல்லாருக்கும் இதை அனுப்புங்க, நீங்களும் அன்பா இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உலகமெங்கும் இருக்கும் திருநெல்வேலி மக்கள் எல்லாருக்கும் 10 பேருக்காவது அனுப்புங்க. இதனால ஒருத்தருக்கு சாப்பிட்டா அது உங்களுக்கு புண்ணியமாகும். உங்க பாதம் தொட்டு